வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மங்கள சபையாகவும் மாறி வருகின்றது. மாநகர சபை மேலால் 8 வீதம் 10 வீதம் என்கின்ற வீதசாரம் கொண்டு வரப்படுகின்றது. எம்மால் 5 வீதம் 8 வீதம் என்கின்ற சாரம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அவர்களின் வீதாசாரத்தின்படி சோழ வரியால் மட்டும் 272 மில்லியன் ரூபாய் காசு வருமானமாக இருக்கின்றது. 40 வீதமான வரியை மாநகர சபை செலுத்த வேண்டிய காரணத்தினால்தான் இந்த சோழ வரியை குறைக்காத நிலைமையாக உள்ளது. இல்லை என்றால் தானும் 3 வீதம் 5 வீதமாக குறைக்க தனக்கும் ஆசைதான் என கூறியிருந்தார். அது முற்றுமுழுதாக போய் 40 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் சொன்னதற்காக 272 மில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக அறவிடுகின்றது மக்களிடத்தில். பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது காபட் வீதியில் இருந்தால் நமக்கு பசி போகுமா? எமது மாநகர சபை அபிவிருத்தி அடையத்தான் வேண்டும். எல்லோருக்கும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் எல்லோருக்கும் இருக்கு. இந்த மாநகர சபை இந்த வரியை குறைக்க வேண்டும் என்றும் மேலும் குறைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு 5 தொடக்கம் 8 வீதமான வரியை கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டு தன்னிச்சையான போக்கையும் பழிவாங்கும் போக்கையும் விட்டு அனைவரும் ஒன்றிணைந்து எமது வவுனியா மாநகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் சந்தை மாற்றப்படுகின்ற இடத்துக்கு 80 மில்லியன் ரூபாய் காசு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட இருக்கின்றது. அங்காடி வியாபாரிகளுக்கு 8 மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கப்பட இருக்கின்றது. எனவே தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், எமது நகரை அபிவிருத்தி செய்ய ஏனைய வழிகள் இருக்கின்றது. மக்கள் மீது வரிகளை சுமத்த வேண்டாம். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மண் கொள்ளை சபையாகவும் மாறி வருகிறது என வவுனியா மாநகர சபையின் பண்டாரிக்குள வட்டார உறுப்பினர் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். வவுனியா அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். சோலை வரி தொடர்பில் முதல்வர் தன்னிச்சையாகவும் சர்வதிகாரமாகவும் செயற்பட்டு வருகின்றார் என்பது எமது கருத்து. வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மண்கொள்ளை சபையாகவும் மாறி வருகின்றது. சபையில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 10 பேரது கருத்துக்களை கேட்காது, அவர்களது உறுப்புரிமைக்கு மதிப்பளிக்காது முதல்வரும் அவருடன் இணைந்தவர்களும் தன்னிச்சையாக செயற்பட்டு வருகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சோழ வரி சம்பந்தப்பட்டமாக மக்களுக்கான ஒரு தெளிவூட்டலாம் என்னுடைய இன்றைய ஊடக சந்திப்பு உண்டு. இந்த சோழ வரி ஆனது ஆதன வரி. முதல்வர் தன்னிச்சையாகவும் சர்வாதிகாரமாகவும் செயல்பட்டு வருகின்றார் என்ற என்னுடைய கருத்து. வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மங்கள சபையாகவும் மாறி வருகின்றது. மக்கள் நலன்களை கருத்தில் எடுக்காது எமது சபை அனைத்து அவர்களது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 10 பேருடைய கருத்துக்களையும் கருத்தில் கொள்ளாது, அவர்களின் உறுப்பினர் உரிமையை மீறும் செயலாகவும் பழிவாங்கும் செயலாகவும் இந்த மாநகர சபை முதல்வரும் அவர்களுடன் இணைந்த அனைத்து கட்சிகளும் செயற்பட்டு கொண்டு வருகின்றது. மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடுகின்றன என்று சொல்லி மக்களை வரிப்பணத்தில் அறவிட்டு மக்களை மீண்டும் பொருளாதார சிக்கலில் சிக்க வைக்கின்றது இந்த மாநகர சபை. அவர்கள் தந்த தகவலின்படியே எமது வவுனியா மாநகர சபைக்கு முன்னாள் வருமானம் நகரசபையாக இருக்கும்போது 2024 ஆண்டு வருமானம் 24 மில்லியன் ரூபாய் வருமானம் அதற்கு நகரசபையாக இருக்கும்போது சோழ வரியாக மட்டும் வந்திருக்கின்றது. அதன் மொத்த வருமானம் 337.2 மில்லியன். ஆனால் இன்று சோழ வரி உயர்த்தப்பட்டு தற்போது மாநகர சபை மேலால் 8 வீதம் 10 வீதம் என்கின்ற வீதசாரம் கொண்டு வரப்படுகின்றது. எம்மால் 5 வீதம் 8 வீதம் என்கின்ற சாரம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அவர்களின் வீதாசாரத்தின்படி சோழ வரியால் மட்டும் 272 மில்லியன் ரூபாய் காசு வருமானமாக இருக்கின்றது. அதாவது முன்னிய சோழ வரி வருமானத்திலும் பார்க்க 250 மில்லியன் அதிகமாக கிடைக்கின்றது. நேற்றைய தினம் எமது முதல்வர் கூறியிருந்தார், இன்றைய அரசாங்கம் 40 வீதமான வரியை மாநகர சபை செலுத்த வேண்டிய காரணத்தினால்தான் இந்த சோழ வரியை குறைக்காத நிலைமையாக உள்ளது. இல்லை என்றால் தானும் 3 வீதம் 5 வீதமாக குறைக்க தனக்கும் ஆசைதான் என கூறியிருந்தார். அது முற்றுமுழுதாக போய் மாநகர சபை கொடுக்கின்ற சம்பளம் 100 மில்லியன் என்றால் அவர்கள் மேலதிகமாக அரசாங்கம் நிர்பந்திக்கின்றது 40 மில்லியன் ரூபாய் காசுதான் அவர்கள்
சம்பளமாக செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். 40 அரசாங்கமே படிப்படியாகத்தான் அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்த சொல்கின்றது. ஆனால் மாநகர சபை 40 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் சொன்னதற்காக 272 மில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக அறவிடுகின்றது மக்களிடத்தில். இது எங்கள் நாடு செல்வந்த நாடா? 30 வருடமாக யுத்த பூமியாக தூணிய பிரதேசமாக இருந்து மக்கள் பல பொருளாதார சிக்கலிலேயும் பல மாணவர்களுக்கான கல்வி வளர்ச்சிக்கான செலவுகளிலும் சிக்கி சின்னாவனமாக இன்றைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூட மக்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டுகின்ற நிலையில் மாநகர சபை இந்த சோழ வரியானது மக்கள் மீது வேணுமென்றே திணிக்கப்படுகின்றது. தான் மக்கள் வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் பெற்று வந்ததாகவும் அதனால் நான் வவுனியா மாநகரத்தை காபட் வீதியாகவும் வடிகால் அமைப்புகளும் தெளிவாக செய்ய வேண்டும், தனக்கு போதுமான பணம் தேவை என்றும் கூறியிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், எமது மக்கள் பஞ்சத்தில் இருக்கும்போது பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது காபட் வீதியில் இருந்தால் நமக்கு பசி போகுமா? எமது மாநகர சபை அபிவிருத்தி அடையத்தான் வேண்டும். எல்லோருக்கும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் எல்லோருக்கும் இருக்கு. எல்லா கிராமத்து மக்களும் தந்தன் வட்டாரங்களில் தமது கிராமத்தை அபிவிருத்தி செய்யத்தான் இந்த மாநகர சபைக்கு எங்களை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அபிவிருத்தி அடையத்தான் வேண்டும். ஆனால் அபிவிருத்தி அடையும் போது நாம் அதை படிப்படியாக அடுத்த எம்மை நம்பி வாக்களித்த மக்களும் பாதிப்படையாத வண்ணம் இந்த அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. மாநகர சபையின் திடீர் இந்த அபிவிருத்தி நோக்கி எடுக்கப்படும் முடிவுகள் மக்களை பாரிய அளவில் பாதிக்கும். இதிலிருந்து மக்களை மீட்க நாம் என்றும் பாடுபடுவோம் என்று கூறி இந்த மாநகர சபை இந்த வரியை குறைக்க வேண்டும் என்றும் மேலும் குறைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு 5 தொடக்கம் 8 விதமான வரியை கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டு தன்னிச்சையான போக்கையும் பழிவாங்கும் போக்கையும் விட்டு அனைவரும் ஒன்றிணைந்து எமது வவுனியா மாநகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும், எமக்கு வருமானம் பெறுகின்ற வழிகள் இருக்கின்றது, ஏனைய வருமானங்கள் எவ்வளவோ இருக்கின்றது, ஏனைய வருமானங்களை அதிகரிக்காமல் மக்கள் மீது சோழ வரியை மட்டுமே திணிக்க முற்படுகின்றார். நகரசபையின் சொத்துக்கள் வருமானங்கள் இருக்கின்றது, நகரசபையின் ஏனைய வருமானங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு பாராளுமன்றத்தாலேயும் அதிகப்படியான வருமானங்கள் நிதி ஒதுக்கீடுகள் செய்கின்றார்கள், மாகாண சபையினர்களால் செய்கின்றார்கள். சாதாரணமாக உதாரணத்துக்கு எமது சந்தை மாற்றப்படுகின்ற இடத்துக்கு 80 மில்லியன் ரூபாய் காசு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட இருக்கின்றது. அங்காடி வியாபாரிகளுக்கு 8 மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கப்பட இருக்கின்றது. எனவே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், எமது நகரை அபிவிருத்தி செய்ய ஏனைய வழிகள் இருக்கின்றது, மக்கள் மீது வரிகளை சுமத்த வேண்டாம் என்று கூறிக்கொண்டு